நிறையா யூடியூப் சேனலு நீதி வழங்குறவர் எல்லாரும் பேசியாச்சு. என்ன கொடநாட்டை பற்றி இப்போ 7 வருஷம் கழித்து பூரா குப்பை கிடக்கிறாங்க. அதே மாதிரி திமுகவுக்குமே 10 வருஷம் கழித்து கிளப்பாங்க, விடமாட்டாங்க. ஜனங்க அவ்வளோ விஞ்ஞானத்தில் இருக்கிறாங்க. சுருக்கமாக சொல்கிறேன், ஆச்சு பார்த்தியா, ஒன்றுமேலு யார் வாசித்தாலுமே அடக்கமாக வாசித்தாத்த பண்ணை மாட்ட முடியும். இப்போ பூரா மந்திரியை எப்படி பண்ணாலுமே யூடியூப் சேனல் ஃபுல்லாக காட்டி கொடுக்குது. குழந்த பிள்ளைக்கு கூட காட்டி கொடுக்குது. அது பார்த்தியா, அதாவது அந்த ரங்கத்தில் ஓடுறதையும் கூட காட்டி கொடுக்குது. குழந்த பிள்ளைக்கு தெரியுது. அந்த அளவுக்கு அந்த யூடியூப் சேனலில் பார்த்துக்குது குழந்த பிள்ளை. அதனால் கண்டிப்பாக இதை எடப்பாடி பழனிசாமி கணக்காக மாற்றிட்டார். இவங்க கரண்ட் ஆஃப் ஆகிறது, கேமரா வேலை செய்யாது, கொலை நடந்தது, 9 கொலை நடந்தது, எல்லாம் ரெக்கார்டு ஆகி கிடக்குது. முன்னே ரெக்கார்டு கிடையாது. இப்போ யூடிபி சேனலில் அல்லையில் ரெக்கார்டு பண்ணி வச்சுக்கிறாங்க கம்பளாட்டாக. ஆச்சு பார்த்தியா, குடிநீர் பணியாளர் சங்கம் சொல்லுது, இந்த கடுவை பழனிசாமிக்கு ஜனங்க சொல்கிறதையே நீதிபதி ஒருத்தர் இல்லை அவர் மூளையை. ஆனால் சிபி புலனாய்வு கழகம் எழுதி கொண்டு போய் இது வந்து சிபி புலனாய்வு கழகம் சம்பளமாக வந்தார், நீதிபதியும் சம்பளமாக இருந்தார், அவரும் மனுஷன் தான், இவரும் மனுஷன் தான். ஆனால் இந்த கடுவு மனுஷனை கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சாச்சு. ஆச்சு பார்த்தியா. அப்போ ஒன்றிய அரசு போனைகளில் பேயாட்ட பிடிச்சி வச்சுக்கிறான். இப்போ எடப்பாடி தப்பு செஞ்சுட்டு போனால் பிடிச்சி வச்சுக்கிறாரு. இப்போ கலைஞர் கருவில் நடந்தது, இது போனது இழுத்து பிடிச்சி விஜய் வச்சுக்கிறாரு. விஜய் அதுக்கு ரைட்டிங்கிற மாதிரியும் இருக்குது, மாண்டிங்கிற மாதிரியும் இருக்குது. உள்ளே துப்பு, அதாவது வெளியே துப்புக்கும் வழி இல்லாமல் உள்ளே முழுக்கிறதுக்கும் வழி இல்லாமல் விஜய்க்கு ஆடி தெரியாது. ஜனங்க சொல்கிற சீரில் பார்த்தா அந்த சீருக்கெல்லாம் போகக்கூடாது. நீங்கள் திமுக கூட ஒத்துழைச்சி அந்த ஒன்றிய அரசை இங்கே யார் ஓட்டு வாங்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்கு ஆகக்கூடாது. ஆனால் டெல்லி அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி பாடுபடணும். என்ன டெல்லி அரசாங்கம், இப்போ டெல்லி அரசாங்கம் ஒவ்வொன்றா பிஜேபி பிடிச்சிட்டே இருக்குது. அதுக்கு திமுக கார கூடவோ மற்ற காரர் கூடவோ இந்த வந்த கட்சிக்கார அந்த சேரக்கூடாது. அது கூட ஜனநாயக தலைமைன்னு எஸ்எஸ்ஆர் சாமி இல்லைன்னு சொல்லிட்டு சாமி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறார் டெல்லி அரசாங்கம், மோடி அரசாங்கம். அந்த அவங்க லைட்டு அந்த பக்கமே அந்த வாசம் அடிக்கக்கூடாது. அது அப்படியே வராட்டியும் கூட நம்ம தனி நாடாக வச்சு தமிழ்நாட்டில் எல்லா வளமும் இருக்குது. என்ன கேஸ் இல்லைன்னா சாணி போட்டால் கேஸ் வருது, அங்கேருந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஏற்கனவே இரும்பும் கிடக்குது, ஏகப்பட்ட இரும்பு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே கிடக்குது. கொஞ்சம் ஆச்சு பார்த்தியா, வெளிநாட்டுக்கு அனுப்பாமல் தான் சரி. அந்த இரும்பு எடுத்து நாம் பழகினா போகுது. விவசாயத்துக்கு மழை பெய்யுது, அவையை பற்றி இன்னும் வரியே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. டெல்லி அரசாங்கத்துக்கு எதை கொடுக்குறது? இங்கேருந்து வாகனமெல்லாம் ஓடுது. வாகனம் ஓடுதுன்னு தமிழ்நாட்டுக்குள்ளே ஓடுற வாகனத்தை நாம் வசூல் பண்ணி நம்மளுக்கு ஆளுகளுக்கு கொடுக்குற மாதிரி விஜய் அப்படி போகணும், அப்படி தான் ஆளணும். மற்ற கட்சிக்காரர் காங்கிரஸ்காரர் முதல்ல இருந்தால் டெல்லிக்கு போகிறது, ஏரோப்ளேன் வரி போகிறது, இதெல்லாம் கவர்மெண்ட்டில் நீங்கள் அவனாவே தண்ணி வாக்காமல் குளிக்காமல் பாடுபட்டு தமிழ்நாடு காப்பாற்றி வச்சுக்கிறாங்க. நீங்கள் அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கன்னு. அதான் இருந்தாலும் தமிழ்நாட்டில் சண்டைக்காரர் இருக்கிறத அது சம்பாதிச்சு தராங்க. கேஸ் போட்டு டெல்லிக்காரன் தான் வருவார். தமிழ்நாட்டில் படிச்சுக்கிற ஆளுக்கு போகாமல் ஒரு ஆஸ்பத்திரி ஒன்று இருக்கிறார். ஆஸ்பத்திரி அவங்க ஒரு வெளிநாட்டில் போய் பல கோடி சம்பாதிக்கிறாங்க. ஆஸ்பத்திரியில் இங்கே படித்து போட்டு நம்ம தமிழ்நாட்டு காசை மானியமாக கொடுத்து அதை கல்வி தகுதியெல்லாம் கொடுத்து அதை படித்து அங்கே போய் பணம் வாங்கி தெரியுறாங்க. ஆஸ்பத்திரி கட்டிட்டு ஆஸ்பத்திரி இங்கே ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஆளக்காடம். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வணக்கம். குடிநீர் பணியாளர் சங்கம் சொல்கிறது கரெக்டான பாயிண்ட்டாக இருக்கணும்.
வை. இன்னைக்கு 26 தேதி 6வது மாதம் 1926 வருஷம். வணக்கம் வணக்கம்.